தற்போது விஜய் வந்து களத்துல இருக்காரு. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ஆதரவு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஒரு பெரிய வேவ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே இப்பவே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ நேற்றைக்கு காவேசா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பாட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு காவேசா கூட்டத்துல? எந்த வகையிலையும் வன்முறை என்பது கண்டிக்கப்படத்தக்கது தான். அது வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து அரசியல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து என்ன மாதிரி ஒரு பொது ஜனங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஈடுபடுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாடு எங்க போகுதுன்னு தெரியல. விஜய் தற்போது களத்துல திமுக டிவிகே மட்டும்தான் களத்துல இருக்கும், மற்ற யாருமே களத்துல இல்லைன்னு அவர் வந்து குற்றம் பண்றாரு. அவர் ஏடிஎம்கேயோ பிஜேபியோ எந்த இடத்துல களத்துல இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நீங்க அதிமுக மேல போட்டிடுறீங்க. இது வந்து விஜய் சார் வந்து மதிப்புரிய விஜய் சார் வந்து என் மேல வந்து பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான். அவர் வந்து என் ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு தம்பியாக தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் வந்து அக்கான்னு தான் அன்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ அவர் கட்சியை பற்றி விமர்சிக்கவோ அவர் வேட்பாளரை பற்றி சொல்லவோ நான் தயாராக இல்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஸோ அது விஷயமா பேசினா பெட்டராக இருக்குன்னு தோணுது. உங்களை ஆதரிச்சு குஷ்மம் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு வரணும் இல்லை. அவங்க அரசியல் வரையை வந்து எல்லாமே இங்கே சொல்லிடுறேன். வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.